பாரதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேர்கள் அனைவருக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். இந்த திருவள்ளுவர் தினத்தில் திருவள்ளுவர் பற்றிய சர்ச்சை தமிழ்நாட்டில் கிளம்பியிருக்கிறது. ஆளுநர் தன்னுடைய வாழ்த்தை சொல்லும்போது சனாதன துறவியாக வாழ்ந்த திருவள்ளுவரை போற்றுவோம் அப்படின்னு சொல்ல, அவருக்கு அந்த காவி உடை ஜடாமுடியோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு படத்தையும் அவர் பகிர இந்த சர்ச்சையாக கிளம்புகிறது. அதற்கு கனிமொழி அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டித்திருக்கிறார். வள்ளுவர் மீது எந்த கரையும் படிய முடியாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். இது திருவள்ளுவர் ஒரு ஹிந்து துறவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் பாஜக சொல்லி வருகிறது கடந்த சில வருடங்களாக. அதற்கு திமுகவும் எதிர்த்தரப்பு எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள். இந்த தினத்தில் மீண்டும் எடுத்திருக்கக்கூடிய அந்த சர்ச்சை பற்றி தான் விவாதிக்க இருக்கின்றோம். சனாதன துறவியா திருவள்ளுவர் கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களும், இதே போல வலதுசாரி ஆதரவாளர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களும், அரசியல் விமர்சகர் ப்ரொஃபசர் காயத்ரி அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட்ல நான் காயத்ரி மேடம் கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சனாதன துறவியா மேடம் திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு? சனாதனத்துக்கும் வள்ளுவத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவர் இருந்தார்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற அந்த வெள்ளை உடை தரித்த திருவள்ளுவர் எத்தனாவது ஆண்டுல தமிழக அரசால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அபார்ட் ஃப்ரம் தட் இங்க இவருக்கு மட்டும் இது நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கல. இன்னைக்கு நீங்க அரசுடைய சார்பில் வைக்கப்படுற பாரதியாருடைய திருவுருவ படத்தை நீங்க பார்த்திருக்கீங்க. பாரதியார நெற்றியில திலகம் இல்லாம யாருமே பார்த்திருக்க முடியாது. அவருடைய ஒரிஜினல் போட்டோவே இருக்கு. இது நம்ம கற்பனை அப்படின்னு சொன்னாலும் கூட பாரதியாரோடது இருக்கு. இப்ப ஆஃப் லேட்டா கடந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா வள்ளலார் நெற்றி நிறைய நீரோட இருக்கக்கூடியவர். அவரையே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக நீதி வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் இங்க சமூக நீதி அப்படிங்கிறது திருநீர் அழிக்கிறது தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் எப்பெல்லாம் இந்த பிரச்சனை எழுதுன்னு நீங்க பாருங்களேன். அதாவது திடீர்னு சொல்லுவாங்க ஸ்ரீவைகுண்டத்துல SBI பேங்க்ல ஹிந்தி வருது அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏர்போர்ட்ல உனக்கு ஹிந்தி தெரியலையான்னு ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா இது எப்பெல்லாம் இந்திக்குள்ள பிரச்சனைகள் இருக்குதோ அதை டைவர்ட் பண்ற விதமாக இருக்குதா அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஆளுநர் தானே ஆரஞ்சு கலர் படத்தை போடுறாரு. ஆளுநர் ஒரு செய்தி போடுறாருங்க. நீங்க அதாவது ஆளுநர் அவர் எப்படி சனாதனத்தை ஒழிப்போம்னு ஒரு மாநாடுல அவர்களால சொல்ல முடியுது. ஏன்னா அதற்கு முன்னாடி பேசின வீரமணி அவர்கள் சனாதனம் என்பது ஹிந்து மதம்ங்கிறாரு. அடுத்து பேச வந்தவர் சனாதனத்தை கொசு போல டெங்கு போல ஒழிப்போம்னு சொல்றாங்க. இது பேசுறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா எங்களுடைய முப்பாட்டன் நீங்க சொல்லுங்க 2300 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த பூமியில யாரு இருந்தாங்கன்னு நீங்க சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அப்போ 2300 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரை நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல, முதலமைச்சரும் பார்க்கல. அப்ப நீங்க சொல்றதா சரிங்கிறதுக்கு மட்டும் என்ன ஆதாரம்? அவர் சனாதன துறவிங்கிறதுக்கு என்ன இருக்கிறதுனாலதான் நம்ம சொல்றோம். ஆதாரம் இருக்கிறதுனாலதான் சொல்றோம். அரசியல்வாதியாகவோ அரசியல் விமர்சகராகவோ நாம எல்லாரும் சொல்றதை விட வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னா இவங்க ஒத்துப்பாங்கல்ல. படிக்காசு ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு வரலாற்று ஆர்வலர் சொல்றாரு, இங்க இருக்கிற எங்கேயுமே போக வேண்டாங்க, மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயிலுக்கு போங்க. 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுல உள்ள சிலைகள் அங்க வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு அவங்கள பார்க்க சொல்லுங்க. அவர் வருஷமா சொல்றாரு. ஒரு 30 டிஃபரெண்ட் இயர் பீரியட சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு 1960ல ஸ்டாம்ப் இங்க இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒயிட் கலர் தோத்தியோட ஒரு பிக்சரை கொடுத்து அதுல அதை அவங்க 15 காசு தமிழ்நாடு அரசு முதல்ல வெளியிடுறாங்க. 60கள்ல இங்க சட்டமன்றத்துல எல்லாம் அவர் படம் திறக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு மத்திய அரசும் அதே படத்தை வெளியிடுது. நீங்க கொடுத்த படத்தை தானே அவங்க வெளியிடுறாங்க. அப்போ இங்க 1960ல் அதை மாற்றியது யாருன்னு யோசிக்கணும்ல. ஏங்க அவர் பொது உடைமைவாதி, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திருவள்ளுவர் எல்லோருக்கும் ஆனவர், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுதான் பிரச்சனை. நீங்க அவரை ஒரு மதத்தின்குள்ள அடைக்க முயலும் போது அவர் நம்ம உலக பொதுமறை கொடுத்தவரை எப்படி நீங்க ஒரு மதத்துக்குள்ள அடைக்க முடியும்னு கேக்குறேன். எல்லோருக்குமானது, அவருடைய குரல் எல்லோருக்குமானது. ஆனால் அவர் கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ இல்ல. ஏன் இத சொல்ற அப்படின்னா
64வது நாயன்மார்களா இன்னைக்கும் மயிலாப்பூர் கோயில்ல 63 திருவிழால அவருடைய சிலை எடுத்துட்டு போறாங்க. திருக்குறளும் சேர்ந்து தேவாரம் திருவாசகத்தோட சொல்லப்படுகிறது. இதே போல எங்கேயாவது சண்டே கிளாஸ்ல திருக்குறளும் குரான் வகுப்புகள்ல திருக்குறளும் சொல்லிக் கொடுத்ததாக சொல்லட்டும், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் யாரையும் குறை சொல்லலாம். அவரவர்களுக்கு அவரவர்கள் நம்பிக்கை. திருக்குறள் எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் அவருடைய ஆரிஜின் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் தான் நான் கேட்கிறேன். மேடம், அவரோட ஆரிஜின் எதுவா வேணா இருக்கட்டும், அவருடைய படைப்பு அனைவருக்குமானதா இருந்த போது அவரை ஏன் ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கணுங்கிறத இவங்க கேள்வியா இருக்கு. யாருமே வட்டத்துக்குள்ள அடைக்கல. நீங்க அவருடைய வரலாற்றையே அழிக்கிறதுக்கு மாற்றுறதுக்கு, ஏன்னா இப்ப பாருங்க, இந்த 60-70 வருஷத்துக்குள்ளாரியே இவ்வளவு பெரிய வரலாற்று பிரிவுகள் நடக்குதுன்னா இனி ஒரு 20 வருஷம் கழிச்சு அவர் எந்த மதமாக வேணா சொல்லி அவர்களுக்கு உரியவர்களை ஆக்குவதற்கு எதாவதுங்க யாருமே இதற்கு பட்டா போடுறதுக்கு தயாரா இல்லை. அவர் பொது உடைமையா, திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனால் அவருடைய ஆரிஜின் என்னங்கிறது வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அது யாராலும் மறுக்க முடியாது. வரலாற்று ஆய்வாளர்களும் அதை ஒத்துப்பாங்க. ஓகே மேடம், வரலாற்றை நீங்க தான் திரிக்கிறீங்க, அவங்க திரிக்கலன்றாங்க. இப்பதான் அவங்க சரிப்படுத்திட்டு இருக்காங்கன்றாங்க. ஆவணப்படுத்தல் அப்படிங்கிறாங்க. இது ஆவணப்படுத்தல் இல்ல, ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். எதேச்சாதிகாரத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொன்னாங்கல்ல, அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காமராஜர் அவர்கள் தான் சி சுப்பிரமணியம் முதலிய ஒரு குழுவை அமைத்து 1959 வள்ளுவர் என்பவர் இப்படி இருக்கலாம், அதான் ஐக்கனோகிராஃபிங்கிறது பேராசிரியருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. அந்த கருத்தியலின்படி ஒரு நீங்க பேசாம இருக்கீங்களா? நான் பேசி முடிக்கிற வரைக்கும். ஐக்கனோகிராஃபிங்கிறது என்னன்னா, ஒரு சிந்தனையாளின் கருத்தியலின்படி அவருடைய உருவத்தை உருவாக்குவது என்பதுதான். அப்படி நம்முடைய வள்ளுவர் எப்படி பகுத்தறிவின் ஆயுதமாக இருந்தார், சனாதனத்தின் எதிர்ப்பின் ஆயுதமாக இருந்தார் என்பதை நாம் உணர்ந்து அதன் மூலமாக அந்த உருவத்தை வடிவமைத்தோம். 1959 வள்ளுவம் பகுத்தறிவின் அடையாளம். நிச்சயமா முதல் விஷயம் நான் சொல்ல கடவுள் வாழ்த்தெல்லாம் இல்ல. கடவுள் வாழ்த்து என்பது அது எதை சொல்கிறார்? ஆதி பகவன் என்று அவர் சொல்வது என்னது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி, அதுதான் ஆதி. எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும், உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் கல்விதான் ஆதி என்று அவர் சொல்கிறார் எடுத்த உடனே. ஆனா மனுநீதி என்ன சொல்லுது? சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுத்துறாத அப்படின்னு சொல்கின்றது மனுநீதி. அதே மாதிரி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்வது நம்முடைய வள்ளுவம். ஆனால் மனுநீதி என்ன சொல்கிறது? அந்த 4 வர்ணம்னு சொல்றாங்கல்ல, மாயா சிருஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் இவங்க சொல்றது. அது பிரம்மனின் முகத்தில் இருந்து, தோளில் இருந்து, தொடையில் இருந்து, காலில் இருந்து, அதை தவிர பெண்கள் என்பவர் காலுக்கு கீழே இருப்பவர்கள் என்று வர்ணத்தை பேசி, சாதியை பேசி, பிரிவினையை பேசுவது மனுநீதி. அதைத்தான் இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் நம்ம இன்னைக்கு சொல்றோம், கவர்னர் சனாதனத்தின் அடையாளம் வள்ளுவர் என்று சொல்லும் போது இது புரியாமை, அறியாமை. நிச்சயமாக இது கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறது தான் நம்முடைய கோட்பாடு. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். வள்ளுவத்தை ஏன் இவர்கள் இப்போது கைப்பற்ற துடிக்கிறார்கள் அப்படின்னா, இந்த சனாதனர்களிடம், ஆரியர்களிடம் ஆளுமைகள் இல்லை, ஆளுமைகள் பற்றாக்குறை. இப்படி யோசிச்சு பாருங்க, திருக்குறள்ல சாதி கிடையாது, மதம் கிடையாது, வர்ணம் கிடையாது, பிரிவினை கிடையாது, பாகுபாடுகள் கிடையாது, உலகத்துக்கே ஆன ஒரு பொதுமறைன்னு சொல்றோம். மீதி மத நூல்கள்ல கூட அந்தந்த மதத்தின் சாயல்கள் இருக்கும், அந்தந்த மதத்தின் கருத்தியல் இருக்கும். ஆனால் நம்முடைய வள்ளுவத்தில் தான் எந்த மதத்தின் சாயலும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது உலகத்துக்கான வானம். நம்ம இங்க சென்னையில இருந்து படிச்சாலும் அந்த குறள் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும், ஆப்பிரிக்கால இருந்து படிச்சாலும் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும். சரி, இவர்கள் அப்படி கைப்பற்ற துடிக்கிறார்கள் வள்ளுவத்தை. உலகத்துல அது ஒரே அர்த்தத்தை கொடுக்கட்டும், அவங்களும் அதான் சொல்றாங்க, அது எல்லாருக்குமான குரலாக இருக்கட்டும். ஆனா அவர் இந்துவா இருந்தோம் நாங்க சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் இந்து என்பதை இவர்கள் யார்? அது முற்ற முழுக்க அவர் தன் மீது திணிக்கப்பட்ட இருக்குன்றாங்க மேடம். கோயில் நாம் உருவாக்குது, தமிழர்களோட கலாச்சாரம். நாம் கொண்டாடுகின்ற எல்லோருக்கும் கோயில் கட்டுவது என்பது நம்முடைய கலாச்சாரம். அந்த திருவள்ளுவர் கோயிலும் சமீபத்தில் உருவானதான ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, வள்ளுவர் காலத்திலிருந்தே இருக்கான்னு நிச்சயமாக இல்லை. அதை தவிர இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், சனாதனர்கள் செய்த அந்த மிகப்பெரிய சமூக கொடுமைகளுக்கு எதிராக அப்போது வாழ்ந்திருந்த வள்ளுவர் தன் கையில் தூக்கி பிடித்த ஆயுதம் எது என்றால், பகுத்தறிவின் ஆயுதம் எது என்றால், சனாதனர்களுக்கு எதிரான ஆயுதம் எது என்றால் திருக்குறள் என்று நிச்சயமாக சொல்லலாம். திருக்குறள் என்பது உலகத்துக்கே ஆன வானம், அது எல்லாருக்கும் ஒரு குடையா இருக்கும், உலகத்துக்கே ஆன சூரியன். ஆனா சனாதனம் அப்படி இல்லை. சரி, இவ்வளவு பேசுறாங்களே, திருக்குறள் உலகத்தில் மிக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழில் நம்முடைய ஜியு போப், வீரமா முனிவர் இவர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நூல் அப்படிங்கிறது தெரியும்.
இத்தனைய நூற்றாண்டுகளாக மனுநீதி இருக்குதுன்னு சொல்றாங்க, வேத காலத்திலேயே உருவானதுன்னு சொல்றாங்க. மனுநீதி தான் இவர்களுடைய வேத புத்தகம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அதையே இவங்க மற்ற நாடுகளுக்கு கொடுக்கல. எங்க போனாலும் ஏன் பிரதமர் திருக்குறளின் மொழிபெயர்ப்பை கொடுக்கிறார்? ஏனென்றால் அது ஒன்றுதான் உலக பொதுமறை. அதனால் அவர் வானமாக இருப்பவர், கடலாக இருப்பவர். அவரை கொண்டு போய் சங்குக்குள்ள அடைச்சு, அது அடைக்கிறது கூட தமிழ் என்கின்ற சங்கில் அடையாமல், தமிழன் என்கின்ற சங்குக்குள் அடைக்காமல் சனாதனம் என்ற சங்குக்குள் அடைக்கிறீர்கள். வள்ளலாரை பத்தி பேசுறாங்க. வள்ளலார் ஏன் காவி உடையை மறுத்து வெள்ளுடை அணிந்தார் தெரியுமா இவங்களுக்கு? அவர் சொல்கிறார், வள்ளலார் சொல்கிறார், காவி என்பது குழப்பத்தின் அடையாளம், காவி என்பது சிந்தனை தெளிவின்மையின் அடையாளம், அதனால் நான் காவியை விடுத்து வெள்ளுடை அணிகிறேன் அப்படின்னு. அப்படி சிந்தனை தெளிவுடையவர்கள் எல்லோருமே வெள்ளுடை தான் அணிந்திருப்பார்கள் புரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்தி அணிந்திருந்தார். நம்முடைய திருவள்ளுவருக்கும் வெள்ளுடையை தான் நாம் கொடுத்திருக்கிறோம். அதுல இன்னைக்கு கவர்னர் போட்ட அந்த படம் மிகவும் கண்டனத்துக்குரியது. அதுலயும் அந்த அபிஷியல் போட்டோன்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லாருக்குமே. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், நம்முடைய ஆளுநர் புகைப்படம் வேணும்னா அபிஷியல் போட்டோ போடுவீங்களா, இல்ல மீம்ஸ்ல எல்லாம் வருது இல்ல கிண்டல் பண்ணி கேரிகேச்சர், அதை எடுத்து போடுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிங்கும்போது ஒரு அபிஷியல் போஸ்ட்ல இருக்கிற ஒரு மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய ஒரு பதவியில் இருப்பவர் எப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, இந்த படம் அதற்கு கூடுதலாக அவர் கொடுத்திருக்கின்ற அந்த வாசகம் எல்லாமே ஆன்டி தமிழ், ஆன்டி தமிழ்நாடு, ஆன்டி தமிழ் மக்கள் என்று நான் நிச்சயமாக சொல்றேன். இது மக்கள் விரோதம். சொல்ற மாதிரி நீங்க ஆன்டி தமிழ் சொல்ல, ஆன்டி தமிழ், தமிழ் மக்கள் விரோதம். தமிழ் மக்கள் எப்படி கொண்டாடுகிறோம் நம்ம திருக்குறளை? திருவள்ளுவர் தான் நம்முடைய அடையாளம், நம்முடைய துவக்கம், நம்முடைய உச்சம் எல்லாமே. அவரை போய் பாரதிய சனாதனத்தின் அடையாளமா? அது வேற. எங்க இருந்துதான் இந்த காயினேஜ் எல்லாம் பிடிக்கிறாங்களோ அது மாதிரி வள்ளலார சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்ங்கிறார். இது இவருக்கு புரியவே இல்லைன்னா விட்டுறணும். இந்த மாதிரி கருத்தியல் திருட்டு செய்வது தவறு, ஆளுமைகளை திருட்டு செய்வது தவறு. ஏனென்றால் அவர்களிடம் ஆளுமைகள் கிடையாது. அவர்களிடம் இருப்பது மனுநீதி மட்டும்தான். மனுநீதியை போய் நீங்க உலகத்துல எல்லா நாடுகள்ல சொன்னீங்கன்னா எல்லாரும் அடிக்க வருவான். வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள், அவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். அது மாதிரி கல்வி, இப்படி நிறைய கருத்தியல் நான் சொல்லிட்டே போலாம். கேட்போம். திரு ரமேஷ் சேதுராமன், உங்களுக்கு புதுசா வேணா யாரையாவது உருவாக்கிக்கோங்க, ஏன் எங்ககிட்ட இருந்து எடுக்கிறீங்கன்றாங்க. அதை யார் சொல்றாங்கன்னா இதெல்லாம் திருடுறவங்க தான் சொல்றாங்க. ஏன்னா முதல்ல திரிவு தான் திருட்டோட முதல் ஆரம்பம் அப்படின்னு நான் பாக்குறேன். காரணம் என்னன்னாக்கா, நீங்க சொன்னீங்க இல்லையா, திருவள்ளுவருக்கு கோயில் 50-60 வருஷம் இருக்கும். இல்ல, பல 100 ஆண்டு கிட்டத்தட்ட அது இருக்கு. இல்லைன்னாலும் நீங்க மற்ற கோவில்கள்ல போய் பார்க்கலாம். எந்த கோவில்கள்ல சிவன் சம்பந்தப்பட்ட பல கோவில்கள்ல 100 ஆண்டுகளுக்கு மேலாக வள்ளுவரோடது இருக்குங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, வள்ளுவர் சனாதனியா இல்லைன்னா அவர் பொது உடைமையா? எல்லாம் சனாதனாலே பொது உடைமை தான், எல்லாருக்கும். ஒரு நிமிஷம், இல்ல இல்ல வரேன், என்னங்கறத முதல்ல சொல்றேன். இப்போ இல்ல ஒரு நிமிஷம், திராவிட மாடல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வள்ளுவரை தூக்கி கொண்டாடுறோம்னு சொல்லுவாங்க. ஆனா கல்லுண்ணாமை நாங்க டாஸ்மாக் நடத்துவோம், புலால் உண்ணாமை ஆனா நாங்க பீஃபுக்கு சாப்பிடுறப்போ, அதுவும் மாட்டு பொங்கல் இதுலயே கடந்த காலங்கள்ல அந்த ஜல்லிக்கட்டு பீரியட்ல கான்ட்ரவர்சி எல்லாம் பார்த்தோம். மாடை ஒரு பக்கம் மாட்டை உயிரா நேசிக்கணும்பாங்க, இன்னொரு பக்கம் மாட்டுக்கறி விருந்து வைக்கிறோம்பாங்க. இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணானது. அம்மையார் அவர்களுடைய தமிழ் புலமையில எனக்கு பொதுவா பயங்கர மரியாதை உண்டு. ஆனா இவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். ஔவையார் சொல்லிட்டு போயிட்டாங்க, சனி நீர் ஆடு. இதுக்கு என்னங்க அர்த்தம்? ஔவையார் சொல்லிட்டு போனாங்க, நான் சனி நீர் ஆடுனா சனிக்கிழமை மட்டும்தான் குளிக்கணும்னு சொல்லிருக்காங்களா? அப்படி ஒரு இவங்க வாதத்தை வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க அதையும் வைப்பாங்க. கேட்டா அதுதான் எங்களுடைய பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஔவையார் சொன்னது என்ன? சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கறத சொல்றதுக்காக சிம்பிளா சொல்லிட்டு போனாங்கிறது தான் பாயிண்ட். அதே மாதிரி வள்ளுவர் இதுல விஷ்ணுவர் திருமாலை பத்தி இருக்கு, லட்சுமிய பத்தி இருக்கு, இந்த மாதிரியாக பல விஷயம் இதுல சிவனை பற்றி இருக்கு. இந்த மாதிரியாக எல்லா விதத்துக்குமான ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இவங்களுக்கு இத செக்குலரைஸ் பண்றதுக்காக ஒரு திருக்குறள், விஷ்ணு, லட்சுமி, சிவன் எல்லாம் ஆமா எல்லாமே இருக்கு. ஆனா பிரச்சனை எங்க வருது அப்படின்னாக்க, இவங்க ஒரு நிமிஷம், ஏதாவது பிரச்சனையை இவங்க எங்க உண்டு பண்றாங்க அப்படின்னாக்க அதையெல்லாம் மறைத்து ஆதி பகவன் சொல்லும் போதே பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளதுன்னு சொல்லும்போது அப்போ அங்க இருந்து உருவானது, கடவுளிடம் இருந்தே உருவானதுங்கிற மாதிரியான ஒரு இதுதான். ஆனா இவங்களுக்கு வசதிக்காக அதை திரித்துக் கொள்வதுங்கிறது தான் பாயிண்ட். அதுல ஒவ்வொரு விவகாரத்திலையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பது இந்த மாதிரியான பொய்கள். இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், ஏங்க திருவள்ளுவர்
என்ன இதுவா பட்டை போட்டிருக்கணுமா ஹிந்துவான்லாம் ஒரு கேள்வி கேட்கறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த தொடர்ந்து நீங்க சொல்லக்கூடியதுல அண்ணா அவர்களுடைய முதல்ல டெஸ்க்ல இருந்த போட்டோவையே நீங்க எடுத்து பார்க்கலாம். அது எந்த மாதிரியான திருவள்ளுவரை வச்சிருந்தாங்க. அப்புறம் தான் இவரை செக்குலர் ஆக்கணும். நல்ல வேளை வெள்ளை உடை போட்டேன்னு சொன்னதோட விட்டு அதை வெள்ளை அங்கி மாத்தாம இருந்தாங்களேன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு சில இதுலயே வந்து சோசியல் மீடியால பாதிரியார்கள் பேசிட்டு இருக்காங்க, அவர் திருவள்ளுவர் வந்து இங்க வந்து ஞானஸ்தானம் பெற்றான்ற ரேஞ்சுக்கு எல்லாம் பல பேர் பேசினதெல்லாம் நம்ம வீடியோல கடந்த காலங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். அப்படியான திரிவுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதான் திரிபுனா அடுத்தது திருட்டு. அது யாரு செய்யறாங்கிறது மக்களுக்கே நன்றாக பார்த்தாங்கனாலே புரியும். அடுத்த முக்கியமான விஷயம், திருவள்ளுவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஏன் அவர் அதை போடக்கூடாது? ஏன்னா காவிங்கிறது வந்து துறவின் அடையாளம், காவிங்கிறது தியாகத்தின் அடையாளம். ஒரு நிமிஷம் மேடம், உங்களுக்கு இல்லன்னு நீங்க சொல்லாதீங்க மேடம். அதாவது பல இடங்கள்ல வெள்ளைக்குமான மரியாதை இது இருக்கு, காவிக்குமான ஒரு இடம் இருக்குங்கிறது பாயிண்ட். இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளைங்கிறத வந்து இவர் போட்டது வந்து காவிங்கிறதுக்காக நான் போடலன்னு சொல்லல. அவர் வந்து வெள்ளைய யாரு நம்மளுடைய வள்ளலார் அவர்கள் அவர் சொல்றாரு, நான் வெள்ளைங்கிறது வந்து அன்பின் அடையாளம், அன்புதான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும்ங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் பண்றேங்கிறது. துறவுங்கிறது எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அதையும் வள்ளுவர் வெள்ளை போட்டுக்கிட்டாதான் என்ன பிரச்சனை கேக்குறாங்க சொல்றேன். ஆனா வள்ளுவர் வெள்ளை போட்டுக்கணும், ஆனா பட்டை போடக்கூடாது. வள்ளுவர் வந்து எந்த இது அடையாளமும் இருக்கக்கூடாது. வள்ளலாருக்கு நீங்க ஏன் மாத்துனீங்க? வள்ளலார் அவர் வந்து பட்டை போட்டு இருந்தாருங்கிறதுக்கு போது நீங்க அதை மாற்றுவதற்கு யார்? இந்த மாதிரி ஒரு மதத்தின் அடையாளம் இல்லாமல் செய்வது என்பது தவறான விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல திரிவை நீங்கள் திருடுவதற்காக செய்கிறீர்கள்ங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த ஒவ்வொரு விவகாரத்திலையும் எது மனுநீதி பத்தி சொன்னாங்க, நான் இதுக்கு ஆய்வு கட்டுரைகளே இருக்கு. மனுநீதிங்கிறது வந்து ஓகே தான் சொல்லிட்டேனே, ஸ்ருதி ஸ்மிருதி அப்படிங்கிறது. ஸ்ருதிங்கிறது அடிப்படை, அப்ப நாதம்ங்கிறது. அதுல வந்து நீங்க அந்தந்த காலகட்டத்துக்கு மனுஸ்மிருதிகள் பல மனுக்கள் இருந்திருக்காங்க, அது பல மனுஸ்மிருதிகள் இருந்திருக்கு. எல்லாம் காலத்துக்கு மாறி போக அவங்க வந்து ஒரு சில ஏரியாவை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அம்மையார் சொன்னாங்க, இவர்கள் இந்த தலையில இருந்து வந்தார்கள், சூத்திரர்கள் வந்து காலில இருந்து வந்தாங்க, பிராமணர்கள் தலையில இருந்து. திரும்ப திரும்ப இந்த திரிபுவாதத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். முதல்ல அவங்க சொன்னது யார் யாருக்கு பகவத்கீதையில தெளிவா கடவுள் சொல்றாரு, நான் வந்து அனைத்து வர்ணங்களையும் படைத்தேன், ஆனால் அது பிறப்பால் இல்லைன்னு சொல்லிட்டாரு முதல். ரெண்டாவது, நாங்க ஏதாவது இந்துக்கள் சனாதனிகள் தொழக்கூடிய ரிஷிகள்ல வந்து நீங்க பல ரிஷிகளை பார்க்கலாம். வால்மீகியாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து இவர் பேர் நம்ம விஸ்வாமித்திரராக இருக்கலாம். இவங்க எல்லாமே வந்து பிராமணர்களாக இல்லாமல் தங்களை பிறகு அந்த நிலைக்கு மாற்றிக்கொண்டார்கள்ங்கிறது இருக்கு. எதற்காக பிராமணர்கள் பொதுவா எதுக்காக அவங்க அப்படி சொல்றாங்கன்னாக்கா, ரிஷிகள்னா அவங்க அந்த உலக வாழ்க்கை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, துறவரத்தை மேற்கொள்கிறேன், எனக்கு வந்து இனிமே வந்து இந்த கடவுள் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் போறணும். அதே மாதிரி இவர்கள் கும்பிடக்கூடிய கடவுளர்களும் பிராமணர்கள் கிடையாது. இவங்க திமுக இல்ல திக பொதுவாக கும்பிடக்கூடிய அவங்க ரொம்ப போற்றியது யாருன்னு கேட்டா ராவணன். ஆனா ராவணன் வந்து பிறப்பால் பிராமணர் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இவங்க ஒரு பக்கம் இதை எதிர்ப்புன்னுவாங்க, ஆனா இன்னொரு பக்கம் அதே அவரை வந்து தூக்கி பேசுவாங்க. ஆனால் ராமன் வந்து பிராமணன் கிடையாது, அவர் சத்திரியர். அவர் வந்து குகனையும் தன்னுடன் சேர்த்து ஐவரானும் அப்படின்னு வந்து அவர் ஒரு சகோதரராக ஏற்றுக்கிறாருங்கிறதெல்லாம் பாக்குறோம். இந்த மாதிரியாக இருக்கும்போது இவர்கள் வசதிக்கு வேண்டிய திரிபுவாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பாயிண்ட். திரு ஹிதாயத்துல்லா அவர்கிட்ட கேட்கிறது, உலக பொதுமறை அனைவருக்கும் பொதுவானவர்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தங்களுடைய வகையில அவரை இன்டர்பிரேட் பண்ணிக்கிறதுக்கான உரிமை இருக்கு இல்லையா? அவங்க வகையில இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க இன்டர்பிரேட் பண்றது தப்பு இல்லைம்மா. முதல்ல இந்து மதம்னு இருக்கா? பெரியவர் சங்கராச்சாரியார் எல்லாரும் போற்றக்கூடியவர், பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள். நான் ஆண்டுதோறும் அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு என்னை அழைப்பாங்க. நம்ம அயோத்தி மண்டபத்துக்கு போயிருக்கேன். ஆனால் அங்கே பேசுகிறது இங்கேயும் சொல்கிறேன் நான். சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணபத்தியம், இதுதான் இந்து மதங்களுடைய கூறுகள். இந்து என்று ஒன்று இல்லை. நம் மீது வெள்ளையர்கள் இந்து என்று திணித்தார்கள் இந்த மதங்களை ஒன்றாக்குவதற்கு. இந்தியா என்பது தேசம், அதில் வாழக்கூடியவர்கள் இந்துக்கள். ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்த அடிப்படையில் இந்தியர் என்ற அடிப்படையில் இந்துக்கள் தான். ஆக இந்து என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு இப்போ ஒவ்வொரு விஷயத்தை சொந்தம் கொண்டாடுற மாதிரி அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. அதனால அவர் தன்னுடைய குரலில் தமிழ்ங்கிற ஒரு வார்த்தையை கூட எழுதல. அவர் தமிழ் தானே,
வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவன் தம்மை உலகினுக்கே வழங்கிய வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு சொல்கிறோமே, தமிழ்ங்கிற வார்த்தையை கூட எழுதுனா அவர் எல்லாருக்கும் பொதுவானவங்க இருக்காருன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மட்டுமல்ல. இதில் ஒரு சில பேர் தப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, சிறப்பு ஒவ்வாங்கிற வார்த்தையை அப்படி தூக்கிட்டு செய்தொழில் வேற்றுமையான். அந்த காலத்தில் இப்படி செய்தொழில் வேற்றுமை இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு சிறப்பு கிடையாது, எல்லாம் ஒன்றுன்னு சொல்றதை மாற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த சிறப்பு ஒவ்வாவை எடுத்துட்டு செய்தொழில் பாருமா மாயா சிஸ்டம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கறது. இதுதான் திரிபு, திரிக்கிறது, பொய் சொல்றது. எப்படி அவரை இந்துங்கிறாங்க. அப்புறம் பாரதிய சனாதானி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவர் இந்துவா வாழ்ந்திருந்தா அவர் சொன்ன கருத்து அனைவருக்குமானது. அவரை இந்துன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அவர் வாழ்ந்தாருங்க, அவர் இருந்தாருங்க, அவர் ஒரு முஸ்லீம்னு சொல்றோம். இப்ப நான் திருநபி வாழ்வும் திருக்குறள் அவர் வாழ்ந்தது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ வந்து அவர் இஸ்லாமியரா இருந்திருக்க முடியுமான்னு நான் கேட்கிற கேள்வி என்ன, நீங்க தான் சொன்னீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டா என்னன்னு கேட்டீங்க. இந்துன்னு நான் இந்துன்னு ஒரு மதம் இல்லை. அந்த இந்து மதம் என்பது சங்கராச்சாரியர் சொன்னபடி வாஜ்பாய் வந்து இந்து என்பது மதம் அல்ல, அது ஒரு கலாச்சாரம் சொல்லியிருக்காரு. நான் சொல்லல, வாஜ்பாய் சொல்லியிருக்காரு. எது சொல்றேன், அவங்க உரிமை கொண்டாடலாம்னு நீங்க கேட்கறீங்கல்ல. இல்ல சார், அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் இந்து முறைப்படி வாழ்ந்திருந்தால் அவர் இந்துன்னு சொல்றதுல தப்பு இல்லையா? திரும்ப நீங்க இந்து, அவரு அன்று இருந்தது சைவம் வைணவம்னு உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். சைவர்னு சொன்னா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? கேளுங்க, நீங்க தாராளமா சொல்லிக்கலாம். சைவம்னு சொல்லுங்க, வைணவம்னு சொல்லுங்க, சமணம்னு சொல்லுங்க. நிறைய பேர் சமணம்னு சொல்றாங்க. அவர் எதுனாலும் சொல்லிக்கங்க. அவர் வாழ்த்திய கடவுள் வாழ்த்து பாடலை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கேயுமே, அதாவது தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு குரான்ல அப்படியே வருது. வேண்டுதல் வேண்டாமையிலான் குரானில் வருது, பைபிளில் வருது, கீதையில் வரலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் சொல்லுவதை புரிஞ்சு கொள்ளுங்க. அவரை பொறுத்தவரை நீங்கள் எந்த சிமுலுக்குள்ளும் அடைக்க முடியாது. அவரை இந்துன்னு அவர் சொல்லும்போது, இஸ்லாம் முஸ்லீம் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க முடியாது, உங்களால் ஏற்றுக்க முடியல. அவர் இஸ்லாம் சொன்ன கருத்தை இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். இல்லை, அவர் கருத்து கண்டிப்பாக ஒத்து போகும், மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இப்போ நபிகள் வந்து ஒரு பெரிய மகான், இவர் இருந்திருக்கிறாரு, இல்லை இயேசுநாதர் இருந்திருக்கிறார், எல்லாரும் ஒரே கருத்தை தான் சொல்லியிருப்பாங்க. அதில் நம்ம வந்து பார்க்கவே வேண்டாம், சொல்லிடலாம். அது விஷயம் இல்ல. இப்போ ரூமின்னு ஒரு கவிஞர் இருக்கிறாரு. அவர் வந்து சூஃபி இஸ்லாத்தை சேர்ந்தவர். அவருடைய கவிதைகளை நம்ம அனைவரும் படிக்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் இது. அதுக்காக அவர் இஸ்லாமியர் இல்லைன்னு ஆயிடுமா? இப்ப நீங்க சொல்றதுதான் உலகத்துக்கு சேரணும், இதுதான் வேணும். நான் என்ன சொல்ல வரேன், திருவள்ளுவர் எல்லாருக்குமான கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவரை போய் நீங்க கொண்டு போய் ஏன் சனாதனிங்கிறீங்க, ஏன் பாரதியன்னு கொண்டு போறீங்க? இந்த கேள்விதான் இன்னைக்கு ஆளுநர் மேல எல்லாம் வச்சிருக்கிறது. இது ஒரு புறம். ரெண்டாவது துறவி. துறவினா என்ன? அவரு துறவிங்கிறத என்ன எங்க வச்சிருக்காரு? இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், அதுக்கடுத்து மக்கள் பேரு, இப்படின்னு நிறைய சொல்லிட்டு வந்துட்டு இது சம்பந்தமான சொல்லிட்டு கடைசிக்கு முன்னால 35வது இடத்துல துறவுங்கிறாரு. சரி, இந்த துறவுனா எந்த துறவை சொல்றாரு அதை புரிஞ்சுக்கணும். இந்த மனைவி மக்களை விட்டுட்டு போய் துறவி ஆகிறாங்க இல்லையா, அந்த துறவை சொல்லல அவரு. அதாவது ரொம்ப அழகா சொல்றாரு, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன்கிறாரு. நீ எதெல்லாம் நீ வந்து ஈடுபடாமல் இருக்கியோ அதுல இருந்து உனக்கு துன்பம் கிடையாது. அதை விட அற்புதமா சொல்றாரு, வேண்டின் உண்டாக துறக்க. எது நல்ல வாழ்க்கை வேணும், இன்பம் வேணும்னா துறக்க. துறந்தபின் ஈண்டியர் பல உனக்கு இன்பங்கள் பல கிடைக்கும். அவர் சொல்ற துறக்கிறதுனா வாழும் பொழுதே நீ இதை திறந்துக்க, அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கு, அவ்வளவுதான். நீங்க வானப்பிரஸ்தம்னு சொல்றாங்க. வானப்பிரஸ்தம்னா என்ன? அதுக்காண்டி துறவி கிடையாது, வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லாமல் இருக்கிறது. நமக்கு இதுவரை நம்ம குழந்தைகளை பார்த்தோம், நம்ம மனைவியை பார்த்தோம், இனி அந்த ஊர் மக்களை பார்க்கணும், மக்களை பார்க்கணும். அதுதான் துறவு. அந்த துறவை தான் சொல்றாரு. அதையும் கடைசியா சொல்றாரு, வள்ளுவர் வாசுகி வாழ்ந்த இல்லை. ஏன் நீங்க கேட்டனா, அதாவது காமத்துப்பால்னு ஒரு பால் கிட்டத்தட்ட எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காரு. ஒரு துறவி எழுத முடியுமா? கொஞ்சமாவது சிந்திக்கணும். அதாவது இல்லை, ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லுவேன். நீங்களே சொல்லிட்டீங்களே அதுக்கு விடை. அவர் துறவுன்னு சொன்னது இல்வாழ்க்கையில இருந்து கொண்டே அந்த டிட்டாச்மென்ட் தான் அவர் துறவுன்னு சொல்றாரு. இப்ப ஒரு விஷயம், ஒரு பெரிய பேச்சாளர் பேசுறாரு, விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் துப்பாக்கியோட நின்றானா, கேட்டாங்களா ஏப்பா துப்பாக்கி? எல்லாரும் எந்திரிச்சு போன பின்னாடி நிற்கின்றானா, இல்லை இவரை நான் சுட போறது இல்லை, இந்த பேசுறாரு இல்லையா, இவரை யார் எழுதி கொடுத்தாரு பாருங்க, அவரை பேசணும். இப்ப கவர்னரை நான் குற்றம் சொல்ல முடியாது. இந்த கவர்னருக்கு அடிக்கடி இதை எழுதி கொடுத்து மாட்டிக்கிறாங்க பாருங்க சிக்கல்ல, அவங்கள தான் இன்னைக்கு சொல்லணும். இப்போ உங்களுக்கு துறவுன்னு அவர் எழுதுனது, நான் இவ்வளவு வள்ளுவரை காமிக்கிறேன் உங்களுக்கு, ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு. அது மட்டுமல்ல,
வள்ளலாரை சொந்த கொண்டாங்க. வஉசி எவ்வளவு பெரிய தேசியவாதி, அவர் நேர் எதிராக இருந்தாரு. அவருடைய தமிழ் இலக்கியம் பூரா பாருங்க. அதாவது எத்துணையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம். இறைவன் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா எந்த பேதமும் இல்லாது. அப்ப சனாதனத்துக்கு அங்க எங்க வேலை இருக்கு? சனாதனம் என்பது என்னன்னு நமக்கு தெரியும். நான் அதை போய் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த நான் சொன்ன பாருங்க, சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான வந்து எப்படி திரிக்கிறாங்களோ அதே மாதிரி மயிலை கோயிலை பத்தி சொன்னாங்க. மயிலை கோயில்ல நான் போய் இஸ்லாமும் திருவள்ளுவர்னு பேசியிருக்கேன். அந்த கோயிலில் இருக்க கூட சிலை கூட காவி சிலை கலர் கிடையாது. அதுவும் வழக்கம் போல கலர் தான் இருக்கு, கருப்பு தான் இருக்கு. அது அப்படின்னா பெரியார் அதுதான் செல்லையில எல்லா கோயிலையும் சிலை கருப்பா சிலையில வார்னிஷ் அடிச்சா அது காவியாவும் ஆகும் சிவப்பாவும் ஆகும். ஆக்கல ஏன் தெரியுமா? சார் எந்த கோயிலுமே ஆக்கல சார். அதுக்காண்டி தீக்காவினர் எல்லா சிலையும் எங்க சொந்தம்னு சொல்ல முடியுமா? எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த மாதிரி ஒரு விவரமே இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு ஆளுநர் யோசிக்க வேணாமா? எழுதி கொடுக்கறவங்க எதனால எழுதி கொடுக்கட்டும். அதுல பாரதிய சனாதனம் அவர் தமிழையே நான் சொல்லலைங்கும் போது அவர் உலகத்துக்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொன்னவர் வள்ளுவர். அப்ப நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இந்த நூலையே எழுதுன்னு சொன்னா பல நீதியரசர்கள் திரு கற்பக விநாயகம் உட்பட எவ்வளவு பேர் பாராட்டினாங்கன்னா, ஒரு பக்கத்துல வள்ளுவர் குரல் அவர் எழுதியிருக்காரு. வாழ்ந்ததாக நமக்கு வரலாறு இல்லை, நபிகள் நாயகம் வாழ்ந்ததாக வரலாறுன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு சம்பவம் சொன்னார் நீதியரசரு. இந்த ஒரு பக்கத்தை நான் படித்து 1 மணி நேரம் பேச முடியும். அந்த மாதிரி எழுதிக்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இஸ்லாமியர்களும் அவருடைய கருத்தை ஏற்றுக்கும். அதுக்கு எல்லா கருத்தையும் ஏற்றுக்க முடியாது. இந்த வைணவர்கள் எல்லா கருத்தையும் ஏற்றுக்க முடியாது. சைவர்கள் எல்லா கருத்தையும் முடியாது. அதில் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் சொன்ன குரலை சொல்லிட்டு சிவன் வந்து நஞ்சுண்டாரு அதனால அவர் சைவருங்கிறது. அடியளந்தானுங்கிற ஒரு வார்த்தை வருது, அதனால அவர் வைணவர். அவருக்கு சொல்ல தெரியல, அதையும் நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு நான் குறிப்பு எடுத்துக்கிட்டோம் ரமேஷ் சேதுராமன். அதுக்காண்டி அவர் வந்து அடியளந்தவர் வைணவர் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அவர் இஸ்லாமியர்னு சொல்ல முடியாது, கிறிஸ்தவர்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இதையெல்லாம் தாண்டி மதம், இனம், மொழி, தன் தமிழ் மொழியையும் தாண்டி அவர் வள்ளுவர். இந்த வள்ளுவரை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் முதல்ல நாம் தமிழனாக இருக்க முடியாது. அது தமிழனாக இல்லாத ஒருவர் எழுதி கொடுத்த ஒன்றை நம்முடைய ஆளுநர் வாசிக்கக்கூடாது. ஓகே, நான் மேடம் தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஹிந்துவாக இருந்தார், வாழ்ந்தார், அதுல கடவுள் வாழ்த்து வருதுன்றது கூட சொல்றீங்க. அதையும் தாண்டி சனாதனின் வேற சொல்றீங்களே, அவர் எங்க வந்து ஏற்றத்தாழ்வுகளை ஏத்துக்கிட்டாரு, வர்ணாசிரமத்தை ஏத்துக்கிட்டாரா, இல்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்கக்கூடிய பிளவுகளை ஏத்துக்கிட்டாரா? அப்புறம் சனாதனின்னு எப்படி சொல்றீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. அசோகா, அந்த क्वेश्चन எனக்கா? ஆமா மேடம். ஓகே, இந்த ஐக்கனோகிராஃபி பத்தி பேசினாங்க இல்லையா? நானும் அந்த ஐக்கனோகிராஃபி வச்சுதான் சொன்னேன். இந்த மயிலாப்பூர் கோயில்ல இருக்கிறது 16, 17ஆம் நூற்றாண்டில் இருந்த சிலை அப்படின்ட்டு. அது போக நம்ம இதேதுல்லா சகோதரர் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, இந்து மதம் இல்ல சைவம். அப்ப பரவாயில்ல, சைவமாவே இருக்கட்டும். ஏன்னா 150 வருஷம் பழைய ஒரு மெட்டல் சிலை அங்க இருக்குது. அந்த திருமேனியில பாத்தீங்கன்னா கீழே தெய்வ புலவர் திருவள்ளுவர் நாயனார் அப்படின்னு இருக்கு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட் அசோகா, நம்ம இந்தியால இன்னைக்கு நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்றோமா இல்ல மனுவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கான்ஸ்டிடியூஷன் தான். அத மனுவா மாத்துறீங்களோன்னு அவங்க பயப்படுறாங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். இல்ல அவர்களுக்கு அந்த பயம் வருவதற்கு நியாயம் இருக்கு. ஏன்னா இந்த கடந்த 3 வருஷமாக எந்த மனு இல்லன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கான்ஸ்டிடியூஷன் படி இங்க நடந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேங்கை வயலும் நாங்குநேரியும் திருநெல்வேலி போன்ற சம்பவங்கள் வந்து அது மாதிரி 30% பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கும் இந்த ஜாதி பிரச்சனை இருக்கு. இவங்க எந்த மனுவை சொன்னாங்க இல்லையா, அந்த மனுவுடைய பிரச்சனை இன்னைக்கு இருக்குன்றாங்க. அதை செய்யறது யாருன்னு அவங்களுக்கும் தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். அதனால அவங்க சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் பிரதமரை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் தான். அதனாலதான் அவர் எதை உலக பொதுமறைன்னு நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதை அவர் கொண்டாடுகிறார். போற இடங்கள்ல எல்லாம் கொடுக்கிறார். அதே போல பகுத்தறிவு பேசி இருக்காரு. கடவுளை பத்தி ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார்னு ஒரு குரல் இருக்கு. இந்திரனை பத்தி பேசுறாரு, தாமரை கண்ணாள் அப்படின்னு பேசுறாரு, விதிய பத்தி பேசுறாரு, பூஜை பத்தி பேசுறாரு, 7 ஜென்மம் பத்தி பேசுறாரு, ஸ்ரீதேவியோட தவ்வைன்னு பேசுறாரு. இந்த ஸ்ரீதேவி, தவ்வை, தாமரை கண்ணன் இதெல்லாம் எங்க வரும் அப்படிங்கறத அவங்க சொல்லட்டும். எந்த இதுல வரட்டும் அப்படின்னு சொல்லட்டும்.
இந்த பிறப்போக்கும் எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, இதையே தான் நமக்கு வந்து கண்ணனும் சொல்றார். சாத்துர்வர்ணம் மயா சிஸ்டம் குண கர்ம விபாசகான்னு இவங்க சொன்னாங்க இல்லையா, காலு தலை அதெல்லாம் இன்னைக்கு வழக்கத்திலேயே இல்ல. கண்ணனும் இப்படிதான் சொல்றாரு, நான் இப்படிதான் அதை பிரித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர்கள் என்ன வேணா செய்யலாம், ஆனா இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை வச்சுதான் எங்களுக்கு பயம் இருக்குது. அதே மாதிரி இந்த அதாவது வெள்ளை போட்டா தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா விவேகானந்தரை உருவாக்கிய ராமகிருஷ்ணர் உடுத்தியது வெள்ளை உடை, அவர் விவேகானந்தர் உடுத்தியது காவி. அதனால எங்களுக்கு காவிலியா ஒயிட்லியாங்கிறது பிரச்சனை இல்ல. ஆனால் அவர் நெத்தியில இருக்கிற பட்டையும் கழுத்துல இருக்கிற ருத்ராட்சத்தையும் எடுத்துட்டு அவர் யாருக்குமே இல்லாதவர், எந்த அடிப்படையிலிருந்து வந்தாரோ அந்த அடிப்படையே இல்லைன்னு மாத்துறதுதான் நம்ம கஷ்டம்னு சொல்றோம். அதுதான் தவறுன்றோம். வெள்ளை உடை போறது மட்டுமே தவறு கிடையாது. ஏன்னா ராமகிருஷ்ணர் வெள்ளை உடை தான் போட்டிருந்தார், அதுவும் ஒரு தூய்மையினுடைய அடையாளம் தான். விஜயதுல்லா அவர்கள் சகோதரர் சொல்லும் போது சொன்னாரு, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அந்த துறவுன்றதுக்கோட அர்த்தம் என்னன்னா இருந்தும் பற்றில்லாம இருப்பது. ரொம்ப அழகா அண்ணா சொன்னாரு. அததான் நாங்களும் சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை இந்த உலகுக்கு கொடுத்தவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் நான் சொல்றேன். எனக்கு அதுல எந்த குழப்பமும் இல்லை, எல்லாருக்கும் பொது. ஆனா என் பாட்டை இல்லைன்னு ஆயிடாது இல்ல. அந்த வரலாறு இப்ப நாளைக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா நாங்கள் கொடுத்தோம், அவங்க வந்து ரொம்ப அழகா காயினேஜ் பண்ணாங்க, அது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அவருக்கு வெள்ளை உடை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ரைட், நம்ம பிரேக் போனோம். யாருக்காவது சிறிய குறுக்கீடு? அவங்க வசுதேவை குடும்பம் சொல்லிட்டு எங்க முன்னோர் ஒருத்தர் தான் இருக்க முடியும், அதான் ஆதி பகவன். வள்ளுவரே சொல்லிட்டாரு, ஆதியில ஒருத்தர் தான் பகவன். அந்த ஆதி பகவன் வச்சா அவர் தான் முன்னோர்னா எங்களுக்கு முன்னோர். அது ஆப்பிரிக்காவில் பிறந்தவனுக்கு அவங்க தான் முன்னோர், அமெரிக்காவில் பிறந்தவங்க, உலக மனிதர் பூரா ஒன்று. அதுதான் வசுதெய்வ குடும்பம்னு சொல்லிக்கிட்டு சொல்லுறது ஒன்று, செயல் ஒன்று. இதைத்தான் ஆளுநர் மேல கூட சொல்லிடுறேன். அவங்க சொன்னாங்க அது இப்போ வழக்கத்திலே இல்லை அப்படின்னு அந்த 4 வர்ணத்தை சொல்றாங்க. வழக்கத்திலே இல்லைன்னா சங்கராச்சாரியார் நம்முடைய பிரதமர் அவர்கள் அந்த சிலையை தூக்கிட்டு கோயிலுக்கு போகணும்னு சொல்றதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டார். அவர் மறுப்பு சொல்வது நீங்க போய் வைப்பீங்க நான் கைதட்டன்மான்னு சொல்றதுக்கு காரணமே அந்த சனாதனம், அந்த 4 வர்ணம் தான். அப்புறம் அடையாளங்களை பத்தி பேசுறாங்க. வள்ளலார், வள்ளுவர், பாரதியார் 3 பேருமே அடையாளங்களை துறந்தவர்கள். அதுல மிக முக்கியமான குறள் ஒண்ணு இருக்கு, மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது நீக்கிவிடு. அதுதான் குறள், அதுதான் வள்ளுவர் சொன்னது. அடையாளங்கள் எனக்கு வேண்டாம். நம்மளோட சின்னத்தனத்தால நம்ம அப்படி உயர்ந்து நிற்கிற ஒரு வள்ளுவரை போய் நம்மளோட சிறுமையை காட்டி அவரை கொண்டு போய் நம்ம அடையாளத்துல பூத்துறோம்ல, அதுதான் தப்பு. அவர் பிறப்பு எப்படி வேணுமானாலும் இருந்திருக்கலாம். நீங்க கேட்டீங்க அவர் இந்துவா பிறந்திருக்கலாமே, தமிழனாக பிறந்து உலக குடிமகனாக உயர்ந்து நின்று உலகத்துக்கே ஒரு பொதுமறையை கொடுத்தவர் வள்ளுவர் என்பதைத்தான் நம்ம திரும்ப சொல்லிட்டோம். இன்னைக்கு சங்கராச்சாரியார்கள் வந்து பிரதமரை வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடாது ராமர் கோயில் சொல்லும் போது அதை அப்படியே யோசிச்சு பார்க்கணும். நாடாளுமன்றத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதியை திறக்க விடாம கூப்பிட்டார் இல்லையா, தமக்கின்னா பிற்பகல் தாமே வருங்கிறது. அது அன்னைக்கு 5 பஞ்சமர்னு சொல்லி அவரை ஒதுக்குனாங்க, இன்னைக்கு இவர் 4ஆம் அவர் சொல்லி ஒதுக்குறாங்க. இது தானா வரும். அது அத்வானியா இருந்தாலும் இதைத்தான் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொன்னாங்க, சனாதனத்தை டெங்கு போல பாவித்து ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஓகே காயத்ரி மேடம் சுருக்கமா பதில் சொல்ல வரும், நான் பிரேக் பாயிண்ட் இருக்கு. கண்டிப்பாக இவர்கள் எல்லாருமே இந்த சங்கராச்சாரிய, நான் வந்து வர்ணம் அப்படின்னு சொல்லல, நான் கேட்டது மனுவை. ஓகேங்களா, எப்போதும் போல எப்படி மடைமாற்றம் செய்யணுமோ அதை அவங்க செய்யறாங்க, செஞ்சுட்டு போறாங்க. சங்கராச்சாரியார்கள் சொன்னது என்ன அப்படின்னா ஆகம விதிப்படி அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ஆகம விதிப்படி உள்ள ஆள் கிடையாது, ஆனால் அந்த மேதைகள் இன்னைக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஆகம விதிப்படி உள்ள கோயில் அல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆகம விதி இங்க நம்ம இது பண்ணல, வேதங்கள் படி உள்ள கோயில் அப்படின்றாங்க. நகராச்சாரியர் பத்தி கவலைப்படுறீங்க, அதெல்லாம் அவங்க கவலைப்பட்டுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா மாத்திக்கிறாங்களா, இவங்களுக்கு வேணும்னா மாத்திப்பாங்க, மத்தவங்களுக்கு திணிக்கிறதா? சனாதனத்தை பத்தி ஆதிசங்கரர் உருவாக்கிய 4 சங்கர மடம், 4 திசைகளிலும் 4 மடத்தை உருவாக்கியது ஆதிசங்கரர். நீங்க ஆதிசங்கரை எதுக்குறீங்களா, ராமானுஜரை எதுக்குறீங்களா சொல்லுங்க.
அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம்னா, நாங்க இந்த பூமியில பிறந்தவர்கள் 300 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சைவனாவோ வைணவனாவோ இருந்தவன், என்னால பேச முடியும். அதனால ஆதிசங்கரையும் போற்றணும், ராமானுஜரையும் போற்றணும். இன்னைக்கு சாதி இல்லைன்னு சொல்லி ராமானுஜர் வந்து கீழே பிறந்தவர்கள் எல்லாம் கொண்டு போய் பூணூல் போட்டாரு. ஆனா இவர் என்ன செஞ்சாரு, ஒரு 10-40 பேருக்கு பூணூல் போட்டுட்டு நானும் பூணூல் போடுறேன் ராமானுஜரையை கேவலப்படுத்தினார்கள் ஆளுநர். அதை பத்தி என்னைக்காவது எதிர்த்தீங்களா? பாஜக ஏன் எதுக்கல? நான் கேட்கிறேன், பாஜக ஏன் எதுக்கல? ஆளுநர் இந்த மாதிரி பூணூல் போட்டது தப்பு, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் போட்டாரு அப்படின்னு ஏன் எதிர்க்கல பாஜக? பூணூல் போட்டவங்க இப்ப கோயிலுக்குள்ள போக முடியுமா? அந்த பூணூல் போட்டவங்க கோயிலுக்குள்ள போக முடியுமா அல்லது பிரதிஷ்டை பண்ண முடியுமா? பதில் சொல்லட்டும். அவங்க 2 பேருமே வெளியே இருக்காங்க. மேடம் காயத்ரி மேடம் கேட்கல சரியா? இல்ல அதான் சொல்றேன். இப்போ சார் வந்து ராமானுஜரை சொன்னாங்க ரொம்ப சரிங்க. பட்டியலிட்டவர்களுக்கு பூணூல் போட்டு அவர்களை எல்லாருமே வந்து ஒண்ணுன்னு சொன்னது இவங்க. ஆனா இவர்கள் என்ன பண்ணினாங்க, பள்ளிக்கு பூணூல் போடுவேன்னு சொல்லி சொன்னவங்க தான் அந்த கூட்டத்துல இருக்கக்கூடியவர்கள். யாரு யாரை உயர்த்துகிறார்கள், யார் யாரை தாழ்த்துகிறார்கள், சிறுமைப்படுத்துகிறார்கள். புரியும். இந்த பூணூல் போடுறதுனால வர்ற இது இப்ப இந்த ராமர் கோயிலுக்கே கூட இப்ப நம்முடைய ஆளுநர் பூணூல் போட்டார்ல, அவங்களையெல்லாம் கொண்டு போய் அங்க வேத சொல்ல விடுவாங்களா? அதற்கான உரிமை அவங்களுக்கு கிடைக்குமா? இடைவேளைக்கு பிறகு கேட்போம். தொடர்ந்து பேசுவோம். ஆதீனங்கள் பூணூல் போட்டவர்களா? ஓகே மேடம், நீங்க தமிழ்ல எவ்வளவு புலமை வாய்ந்தவர்கள். நான் கேக்குறது, ஆளுநர் பூணூல் போட்டார்ல ஒரு சிலருக்கு, அவங்க அந்த கோயிலுக்குள்ள போக முடியுமா? நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும் எல்லாத்தையும் நிறைவான கருத்துக்கள் கேட்க வேண்டிய சமயம் திரு ரமேஷ் சேதுராமன் கொண்டு தொடங்கி. நன்றி. அதாவது முதல்ல வந்து இந்த சந்நியாசம் பற்றி, அதாவது பிரம்மச்சரியத்துல இருந்து ஆரம்பிச்சு துறவரம் வரைக்கும் எந்த மாதிரியாக வாழ்க்கை ஸ்டேஜஸ் போகணுங்கிறது தான், அதையும் வந்து எப்படி வாழ்க்கை நெறிமுறைங்கிறது தான் சொல்றாரு. இந்த பக்கம் நீங்க சனாதனம் சொல்றீங்க, அங்கதான் சொல்றது தர்ம அர்த்த காம மோக்ஷ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேதான் அறத்துப்பால் பொருட்பால் அறம், அறத்தை சார்ந்து பொருளீட்டுங்கள், அதை சார்ந்து அந்த அறத்தின் பெயராலே என்ன இன்பங்களை அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிங்க, எது சரி எது தவறு அதெல்லாம் பண்ணி முடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க வள்ளுவம்ங்கிறது. இதைத்தான் தெளிவா சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் எல்லா உயிருக்கும் வந்து மரியாதை மோட்சம்ங்கிறதுக்கு இல்லையே திருக்குறள். வீடு இல்ல, தேவையில்லை. இந்த 3வே நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு அதுதான்ங்கிறத பாயிண்ட். இப்போ மோட்சம்ங்கிறது என்ன? இப்போ நீங்க வந்து கடைசி நிலை உங்களுடைய நிலைங்கும் போது அங்க போறதுக்கு இந்த 3 சரியா பண்ணீங்கன்னா தான் சொன்னேன். அடிப்படை அறம், அறத்தின் பால் நீங்கள் செயல்பட்டு பொருளீட்டுங்கள், அந்த பொருளை நீங்க அனுபவிக்கிறது அதுக்கு அடுத்தது இன்பம். இதுக்கு அடுத்ததுதான் ஸ்டேஜ் தான் ஆட்டோமேட்டிக்கா. இது எல்லாம் நீங்க நல்லபடியா நல்ல மனிதராக வாழ்ந்து விட்டு போனீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிறது தான் பாருங்க. இன்னொன்னு 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, ஏன் அவரோட இதை வந்து ஏன் அவருடைய அடையாளத்தை அழிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அடிப்படை அடையாளத்தை அழிப்பது யாருங்கிற கேள்வி தானே. அவர் வந்து யாருக்கு வேணா, இப்ப நான் என்ன சொல்றேன், யோகாவை கொடுத்தவர் யாரு? பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாக்கா அவர் இந்து கிடையாது, அவருக்கும் வெள்ளை உடைய போட்டுருங்க, வெள்ளை அங்கி போட்டு விட்டுருங்க. ஆனா வந்து யோகா வந்து ரிலீஜியன் கிடையாது, யோகாவுக்கும் ரிலீஜியன் சம்பந்தம் கிடையாது. எங்க ரிலீஜியன் அதுக்காக மற்ற மதங்களை மாதிரி கன்வெர்ட் பண்றது இல்லைங்க. இங்க எல்லாமே உலகுக்கு கொடுக்கக்கூடியதுதான் சனாதனம். எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கறாங்க அவங்க. அது நீங்க வள்ளுவமா இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். சித்த மருத்துவம், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்றேன். பிராண பிரதிஷ்டா பூஜால வந்து பிரதமரை வந்து சங்கராச்சாரியர் எதிர்க்கிறாங்களா? அப்படி இல்ல. அதுல கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், எதை செய்தாலும் ஒரு IAS ஆபீசர் கையெழுத்து மட்டும்தான் ஃபைல்ல போடுறாருன்றது. கையெழுத்து யார் வேணா போடலாமே, வாங்க நம்ம வேற யாரையும் கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்லுவோமா? அந்தந்த விஷயங்களை அவங்கவுங்க செய்யணும்னு நியதி வகுக்கப்பட்டிருக்கா இல்லையா இன்னைக்கு சட்டத்துல? அடுத்த முக்கியமான விஷயம் என்ன, சரிங்க, நம்மளுடைய முதல்வரோ இல்ல யாரோ ஒருத்தருக்கு அவங்க கட்சி கட்டுறவங்க டாக்டர் பட்டம் வாங்கிடுறாங்க. இது வேற ஏதோ அறிவுசார் விஷயத்துல ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கிடுறாங்க. எனக்கு டாக்டர் பட்டம் இருக்கு, அதனால நான் நாளைக்கு போய் சர்ஜரி பண்ணுவேன்னு சொல்லுவாங்களா? சித்த மருத்துவர்களுக்கே சர்ஜரி பண்றதுக்கு இங்க தமிழ்நாட்டுல பர்மிஷன் இருக்கா? இப்படியாக நீங்க கேள்வியை வைக்கலாம். அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நெறிமுறை வகுக்கப்பட்டு தெளிவாக இருக்கும் போது அதுதான் கேள்வி கேட்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, முழுவதுமாக கோவில் பணிகள் முடிந்து செய்யணும் தான் சங்கராச்சாரியர்கள் சொன்னாங்களே வச்சு எங்கேயும் வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி. ஏன்னா அவங்க சொல்றாங்க, அவங்க நியதிப்படி கொடுக்கப்பட்ட நியதிப்படி செய்யணும்.
அது அத்தனை பேர் காலமாக செய்யப்படுங்க. ராஜராஜ சோழன் நினைச்சிருந்தா ராஜராஜ சோழனே எல்லாத்தையும் பண்ணிட்டு போலாமே, அப்படி கிடையாது. அவரு அந்த நியதிகளை ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். உடனே இது அது வரைக்கும் ராஜராஜனை தூக்கி கொண்டாடி இருந்தாங்க. ஆனா அவர் புதைச்ச இடத்துக்கு ஒரு ஷெட்டு கூட, டீனி ஷெட்டு கூட இல்லாம இருந்தது. அதுவே மக்கள் யாரோ போட்டது. அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட மக்கள் எல்லாம் கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம் தான் ஏதோ பேசிக்கா பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்படி சொல்பவர்கள் தான் இங்க தொடர்ந்து மாத்தி 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 பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் தான் பாயிண்ட். ஓகே, இதயத்துல நிறைவுக்கிறது அதுங்க அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, சங்கராச்சாரியர்கள் எதிர்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா உலக மக்களுக்கு இப்ப தெரியும். ஏன் எதிர்த்தாங்க கோவில முழுசா கட்டி முடிங்கன்றது பல விஷயங்கள். அது மட்டுமல்ல, நீங்க குழந்தை ராமர் தான் வைக்கிறாங்க, அதுக்கு முழுசா கட்ட கூட கட்ட வேண்டியன்னு சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை அது அல்ல, சனாதனம் தான் பிரச்சனை. அது இருக்கட்டும். கான்ஸ்டியூஷனை பத்தி சொன்னாங்களே, கான்ஸ்டியூஷனை பின்பற்றினா இன்னைக்கு ஏன் சட்டத்தை திருத்தம் பண்ணிட்டு இருக்காங்க? சட்டப்படி தீர்ப்பு சொல்றாங்க, என்ன இருக்கோ உச்சநீதிமன்றம் அதை உடனே சட்டத்தை திருத்திக்கிட்டு இருக்காங்களே, என்ன காரணம்? இது இங்கதான் சனாதனம் வருது. நீங்க உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கிறதுக்கு இருக்கணும்னு சொல்லும் போது இல்ல இல்ல நான் மாத்துறேன், நீங்க மாத்துறீங்க. அப்ப யூனியன் டெரிட்டரிக்கு இந்தந்த அதிகாரம் இருக்குன்னு கான்ஸ்டியூஷன் சொன்னதை ஏன் போய் மாத்துறீங்க? அப்ப நீங்க கான்ஸ்டியூஷன் சொல்றீங்க, செயல்பாட்டுல நீங்க என்ன செய்றீங்க? எங்க தலைவர் ராகுல் காந்தி நம்ம 100-200 முறை திருத்திருக்கோம் சார். எங்க தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? ரொம்ப தெளிவா திருத்தவே கூடாதா? திருத்த கூடாதுன்னு சொல்லல. நீங்க திருத்தப்படக்கூடியதானே அது. நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா, இந்த இப்ப ஏன் திருத்துறீங்க? நான் அதை கேட்கல. உங்களுக்காக நீங்க திருத்துறீங்க, நீதிக்காக திருத்தல. கான்ஸ்டியூஷன் நெறி எல்லாத்தையும் திருத்தக்கூடாது இல்ல. நீங்க ஒரு சட்டம் இருக்குது, ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியும் ஒரு தேர்தல் கமிஷனை தேர்ந்தெடுக்கலாம்னு ஒரு நீதி இருக்கும்போது இல்ல நானும் என் மந்திரியும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னா, இன்னைக்கு ஏன் தேர்தல் கமிஷன் மேல இவிஎம் மேல எல்லாரும் குற்றம் சொல்றாங்க? யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எங்க தலைவர் ராகுல் காந்தி தெளிவா ஏன் சொல்றாரு? இந்தியாவுல இருக்கக்கூடிய இந்து மக்கள்ல 90% உடைய அதிகாரத்தையும் அவருடைய ஆட்சி பொறுப்பையும் ஆளுநர் பதவியையும் அவருடைய கல்வியையும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் பிடுங்கிக் கொள்கிறார் என்று எங்க ராகுல் காந்தி சொன்னார். அதுதான் திருவள்ளுவர் சொன்னது, வள்ளுவம் சொன்னது, பிறப்பொக்கும் எல்லா உயிர். தேங்க்யூ. காயத்ரி மேடம் நிறைவுக்கிறது. பொதுவானது, திருவள்ளுவர் பொதுவானவர் அல்ல. ஏன்னா மயிலாப்பூர் கோயில் இன்னைக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே இருக்குது. குஷ்புக்கு கூட கோயில் இருக்குங்க. தேங்க்யூ சார். நீங்க எப்படி ஒப்பிடுறீங்க? நீங்க யோசிச்சுக்கோங்க. எனக்கு தெரியாது. நீங்க கோயிலுக்கு வள்ளுவர் பொதுவானவர், எந்த மதத்துக்கும் அப்பாற்பட்டவர்களுக்காக நீங்க கோயிலை வச்சு நீங்க ஒரு மதத்துக்கு கொண்டு வராதீங்க. பலருக்கு சிலை இருக்கு, முன்னோர்களுக்கு சிலை இருக்கு. வள்ளுவர் பகுத்தறிவை மிக உயர்த்தி பிடித்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறள் இருக்குமா? நம்முடைய மனுநீதி என்ன சொல்லுது? வேதத்தையும் ஸ்மிருதிகளையும் ஆராய்ச்சி செய்து மறுப்பவனை நாத்திகன் என்று சொல்கிறது மனுநீதி. ஆனால் நம்முடைய வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் தான் பகுத்தறிவு. அதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார், உன் அறிவு பெரிது, அதை வைத்து சிந்தி அப்படிங்கிறது அதுதான். அதே மாதிரி இன்னொன்னு, இறைவனை புறம் தள்ளிய வள்ளுவர் அப்படிங்கறத மிக முக்கியம். அவரை கொண்டு போய் சனாதனத்துல சேர்க்கிறீங்க. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பிற பறந்து கெடுக உலகை ஏற்றியான். ஒருத்தர் பிச்சை எடுத்துதான் வாழணும்னு இருந்தா இந்த உலகை ஏற்றியவன் பறந்து கெடுகன்னு சொல்லி அந்த இறைவனுக்கே சாபம் கொடுத்தவர் நம்முடைய வள்ளுவர்ங்க போது அவரை கொண்டு போய் சனாதனன்னு கொண்டு சேர்த்து இருக்காரு. அவருக்கு சாபம் கொடுக்கறாங்க. அவங்க சொல்றாங்கல்ல, அந்த காலத்தில் இந்த சனாதனர்கள் வள்ளுவரை நிச்சயமாக கொடுமைப்படுத்தி இருக்க கூடும். இவங்க சொன்னாங்கல்ல, அந்த வீடு பேரு மோட்சம் அப்படின்லாம், அதெல்லாம் இருந்திருக்கும். அதை எதிர்த்து தான் வள்ளுவர் திருக்குறளை எழுதினார்ன்றதை புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறார்கள்? விஸ்வகர்மா என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நீ குலத்தொழில மட்டும் வேற எதையுமே செய்திடாதேங்கிற ஒரு கொடுமை இந்திய மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டேன். நிகழ்ச்சியின் தன்னத்தை நம்ம நிறைவு செய்தாக வேண்டும். நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி.